அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. திருக்குரானில் 54வது வசனம் வரைக்கும் 5வது அத்தியாயத்தில் பார்த்துருந்தோம். இறைவன் சொல்லியிருந்தான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் யாராவது தன்னுடைய தீனை, அதாவது தன்னுடைய லைஃப் ஸ்டைலை விட்டு திரும்பிடுறீங்க. நம்ம முஸ்லீம் தான், நம்ம இறை நம்பிக்கை கொண்டு இருக்கோன்னு சொல்லிட்டோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல்லேருந்து திரும்பிட்டீங்க அப்படின்னா திரும்பி போனால் போய்க்கட்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நடந்துச்சு. அவங்க நாங்கள் முஸ்லீம்கள்னு சொல்லி நபிக்காக வந்தாங்க. நாங்கள் தொழுகிறோம், ஓதுகிறோம், எல்லாமே சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுக்குறான். ஃபஸ்ட்டு நீங்கள் தொழுவுங்க, ஓதுங்க, உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திக்கங்க. அதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எந்திரிச்சு வெளியே வேலை செய்யுங்க அப்படிங்கிறான். ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் உள்ளேயே இருந்து எல்லாமே செஞ்சுக்கிறோம், வெளியே வேலையெல்லாம் எங்களை செய்ய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த இடத்துல அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, மாறு செய்கிறாங்க. நாங்கள் வரல, இந்த லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இவங்க இப்படி சொல்கிறாங்களா, அப்போ திரும்பி போகட்டும். இவங்களை விட வேறு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தோற்றுவிப்பான். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு இடமும் ஒன்றுமே இல்லாமல் போய் வேறு சமூகம் வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஏதோ தவறுகள் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இது அழிஞ்சிடுச்சு, அது மேலே ஒரு என்ன சொல்கிறது, பச்சாதாபிமமா சம்திங் சொல்ல வரல, ஒரு பாவப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு பாவமாக நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட நிலைமையோ அல்லது ஒரு ஆக்ரோஷம், நம்ம முன்னோர்கள் அவங்க இப்படிலாம் இருந்தாங்க, ஆனால் இப்போ என்னம்மா சிஸ்டர் பரிதாபம்னு வச்சுக்கலாமா? இல்லை பரிதாபம் இல்லை, பச்சாதாபம். எஸ், பச்சாதாபம், அதுதான். ஜஸக்கல்லாஹு கைர். அந்த பச்சாதாபம் இருக்குது நம்மனால். அதாவது பரிதாபத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் மோசமாக நம்ம சைடு நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ லிட்ரலாக நீங்கள் சொன்ன வேர்டும் அதே சேம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு நிலைமையில் இறைவன் ஏன் அந்த சமூகத்தை ஆக்குனா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ என்ன மாதிரினா, இவங்க என்ன பண்ணுறாங்களாம், இப்படி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் இது மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு மாறும்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், நீங்கள் திரும்புகிறீங்களா, திரும்பி போயிட்டு போங்க, உங்களை விட சிறந்த சமுதாயத்தை நான் திருப்பியும் தோற்றுவிப்பேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் அவங்கள நேசிப்பான், அவங்களும் அல்லாஹ்வை நேசிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அல்லாஹ்ங்கிறது அரபி வேர்டு. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் உள்ள கடவுள் அல்லாஹ் கிடையாது. அதாவது முஸ்லீம்கள் எதுக்கு எடுத்தாலும் சொல்கிறோம் சுபஹான் அல்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக. அதாவது நீங்கள் கும்பிடுற கடவுளை விட நாங்கள் கும்பிடுற கடவுள் தான் உண்மையானவன். எதுக்கு இதெல்லாம், அல்லாஹ் தான் உண்மையானவன். மாஷா அல்லாஹ், எல்லாரையுமே படைத்தவன் ஒருவன் தானே, அவங்கள படைத்ததும் அவன் தான். அவங்க யாருக்காக இதெல்லாம் செய்கிறாங்க, ஒரு ஹிந்துவாக இருக்கட்டும் அல்லது தவறானவர்களும் இருக்காங்க, சரியானவங்களும் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுப்படையாக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இறைவன் ஒரு இறைவனை நம்பி தான் அவங்க வேலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை தான் அல்லாஹ் சூஸ் பண்ணுவான். நமக்கு தெரியாது அவங்களுடைய உள்ளங்கள் எப்படிப்பட்டதுன்னு. இஸ்லாமியர்கள்லேயே நமக்கு தெரியாது யார் எப்படின்னு. அப்போ ஹிந்துஸை போய் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ அதனால் ஓவராலாக உங்கள் கடவுள் எங்கள் கடவுள்னு பார்க்குறத தவிர்த்துட்டு, அதே மாதிரி அல்லாஹ்னு அவங்க சொன்னால் தான் அவங்க அல்லாஹ்க்காக வேலை செய்கிறவங்கன்னு இல்லை, அல்லாஹ்வை பிடிச்சவங்கன்னு இல்லை, அவங்க ஏதோ கடவுளே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு கடவுளை பற்றின ப்ராப்பரான டிஃபினேஷன் தெரியலை. ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் மனசாட்சிப்படி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. தட்ஸ் தி பாயிண்ட். நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. அதுவும் எந்த மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க அதையும் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். ஃபஸ்ட்டு விஷயம், யார்கிட்ட மென்மையாக இருப்பாங்க, யார்கிட்ட நிராகரிப்பாங்க. இதை இன்னும் கொஞ்சம் யார்கிட்ட கடுமையாக இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு முஸ்லீம்கிட்ட மென்மையாக இருந்துட்டு ஒரு ஹிந்துக்கிட்ட கடுமையாக இருந்தால் அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். ஒரு எல்லாரும் மனுஷங்க தானே. அப்படி நம்ம இருந்தால் மனுஷங்க முதல்ல நம்மளை ஏற்றுப்பாங்களா? அல்லாஹ் படைத்த படைப்பே நம்மளை ஏற்றுக்கறலன்னா அல்லாஹ் எப்படி நம்மளை ஏற்றுப்பான்? அப்போ என்னன்னா, நல்லா கவனிங்க, இறை நம்பிக்கையாளர். ஸோ இறை நம்பிக்கையாளருக்கு இதில் ஆயத்தில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஃமினீன், ரைட்? ஸோ முஃமினீன் அதாவது நீங்கள் இறைவனுக்காக ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ இறைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் நம்மளை படைச்சிட்டான், நம்ம படைச்ச இங்கே சொல்லுவாங்கள்ல, நம்ம படைக்கப்பட்டோங்கிறதுக்காக ஒரு வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகத்துக்கு நம்ம சும்மா வரலை. ஒரு சின்ன மீன் கூட, சின்ன புல் கூட அது படைக்கப்பட்டதன் வேலையை அது செஞ்சுட்டு தான் அது செத்து போகுது. ஒரு மீனோடைய வேலை என்னன்னு பாருங்கள், ஒரு கொசுவோட வேலை என்னன்னு பாருங்கள். அதனுடைய வேலையை செஞ்சுட்டு தான் அது செத்து போகுது. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் தொழுதா ஓதுனா போதும், அதுவே போதும்னு நான் தொழுகிறதுனால, நான் ஓதுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? இல்லைன்னா நான் ஒரு பெரிய பயான் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடச்சிட போகுது? 10ஓட 11 நம்ம போயிடுவோம். அப்போது உண்மையான வேலை என்ன? நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களுக்கு செய்கிறேன். எனக்கு டைலரிங் தெரியுது, உங்களுக்கு நான் டைலரிங் சொல்லித்தரேன். இல்லை உங்களுக்கு நான் தச்சே தரேன். அது ஒரு பணி. டைலரிங் இன்றைக்கி ஒரு பணி தானே. ஸோ நம்ம முஸ்லீம்கள் கூட எனக்கு எதுக்கு இது அப்படின்னு கூட விட்டுடுறாங்க. ஆனால் எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, கண்ணியமான முறையில் அந்த வேலைகளை செய்கிறாங்க. சிலர்லாம் கண்ணியமாக, அது ஹிந்துவாக இருக்கணும் முஸ்லீமாக இருக்கணும்னு இல்லை, மனுஷனாக பிறந்த யாருமே கண்ணியமான தொழில் செய்யலாம். எத்தனையோ பேர் கண்ணியமற்ற தொழில்களையும் செய்கிறாங்க, நம்மளும் சரி அவங்களும் சரி. ஸோ நடுநிலைமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த அடுத்த சமூகம் எப்படி இருக்கும்னா, நம்பிக்கையாளர்கிட்ட மென்மையாக இருக்குமா, நிராகரிக்கிறவங்கக்கிட்ட கடுமையாக இருப்பாங்களாம். அப்போ யார் நிராகரிப்பாங்க? இன்னைக்கு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் பேசிட்டா கூட, பண்ணிட்டா கூட, நீ ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யலாமா, அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு முஸ்லீம் ஆட்கள்கிட்ட அவ்வளோ கேவலமான பேச்சுக்களும் ஏச்சுக்களும், மேபி 1-2 தவறுகள் வரும் தான் அவங்களுடைய பேச்சுக்களில், சொற்களில், செயல்களில். பட் நீங்கள் முஸ்லீம் ஹிஜாப் போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, செய்யலாமா அப்படின்ட்டு அவங்கள போய் நம்ம கண்டித்து அவங்கள வழிக்கு கொண்டு வரோன்னு நம்ம காமிக்கிறோம். ஆனால் அந்த நிராகரிப்போர் அவங்க யாருன்னா ஒரு ஹை கிளாஸ் பீப்புள். இப்போ ஹை கிளாஸில் இருக்கக்கூடிய உண்மையாகவே தவறாக நடந்துக்கக்கூடியவங்கக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? அவங்கக்கிட்ட கடுமையாக நம்ம நடக்கிறோமா? அவங்கக்கிட்ட நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்கிறோமா? இன்றைக்கெலாம் மாஷால்லாம் நிறைய யூடியூப்பில் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சோர்ஸ் யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இது தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுகிறோம், இல்லைன்னா சாதாரண ஆட்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு பேசுகிறோம். ஆனால் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோ, பெரிய பெரிய ஆட்களோ, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸோ அவங்கள நம்ம எதிர்த்து எந்த கேள்வியுமே கேட்குறதில்ல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் கொண்டு வருவேங்கிறான். இன்றைக்கி மாஷா அல்லாஹ் ஏகப்பட்ட சகோதரர்கள் நான் பார்த்த வரைக்கும்
முஸ்லீம் சகோதரர்களும் சிலர் வந்து அது செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யும்போது அது முஸ்லீம், இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சும் தெரியாமலையும் காமிச்சிடுறாங்க. ஆனால் பல சகோதரர்கள் தங்களுடைய அடையாளமாக நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு இது அப்படின்லாம் அவங்க பேசலை. அவங்க பொதுவாக நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. சாதாரண மனுஷன் தானே, மனுஷனுக்குள்ளே நீங்கள் இது பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப என்ன சொல்கிறது, ஓவராலாக வந்து ஒரு அரசாங்கத்தோட டைரக்ட் சண்டை போடாத குறையாக போட்டு கூட இன்றைக்கி நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டே இருக்குது அவங்கக்கிட்டலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு 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 ஆட்களாக இறைவன் வந்து உங்களையும் என்னையும் இன்னும் நம் குழந்தைகளையும் ஆக்கி வைப்பானாக. ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப ஆனால் இன்றைக்கி யூடியூப்பாக இருக்கட்டும், எதுலையாக இருக்கட்டும், கலுசடையான கண்டென்ட்டு அதிகமாக வரும். சுப்ஹானல்லாஹ், இறைவன் தவிர்க்கணும், இறைவன் நம்மளை பாதுகாக்கணும். ஆனால் அதை தாண்டி எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் நல்ல விஷயங்களை நல்ல நோக்கத்துக்காக பெரிய பெரிய ஆட்களோட மோதுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நீங்களும் நாங்களும் நம்ம ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு நம்ம மோத முடியுதா? மோதுறோமா? மோதுனோம், நம்ம வந்து அவங்கக்கிட்ட கடுமையாக நிற்கிறோம், நீங்கள் செய்கிற தப்பு தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை எல்லாம் தேர்ந்தெடுப்பான். இல்லைன்னா நம்மளை நீக்கிட்டு ஒரு ஹிந்துவையோ ஒரு கிறிஸ்டினையோ ஒரு வேறு ஏதோ ஒரு ஆளையோ நியமிப்பான். அது அவனுடைய பொறுப்பு, அவனுடைய நாட்டம். ஸோ இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த அல்லாஹ்க்கான பாதையில் அவங்க கடும் முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு தொழுகிறது ஓதுறதுனால அது ஒரு ஒரு ஈஸியாக பண்ணிடலாம், எல்லாராலையும் பண்ணிடலாம். ஆனால் ஒருத்தவங்கள போய் எதிர்த்து நின்று நம்ம சண்டை போட முடியுமா? அதுவும் ஹைலைட்டாக அந்த ஹைரார்க்கியில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஆட்களோடு நம்ம சண்டை போட முடியுமா? நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்ல முடியுதா? ஆனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அல்லாஹ் நம்மளை விட்டுட்டு அவங்கள சூஸ் பண்ணுறான்னு அர்த்தம். கவனமாக இருக்கணும். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் இஸ்லாம் அப்படிங்கிறது, ஏன்னா இன்றைக்கி அது மதமாகிருச்சு, அது ஒரு லைஃப் ஸ்டைல்னு தெரியலை யாருக்கும், அது ஒரு மதமாகத்தான் தெரியுது. ஸோ நீங்கள் அந்த மதமாக நம்ம வந்து இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச முறைப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எல்லாமே இறைவன் சொன்ன சட்டங்களை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிய அல்லாஹ் அந்த அரபி மொழியில் உள்ள அல்லாஹுங்கிற பேரையோ முஹம்மது அப்படிங்கிற பேரையோ இல்லை. அதுக்காக அவங்கள நம்ம அன்ஃபாலோ பண்ணுறோமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அன்ஃபாலோ பண்ணுறோமா? அஸ்தோஃபிருல்லா, அப்படி கிடையாது. ஆனால் நம்ம கொண்டு போய் சேர்க்கும்போது முஹம்மது எங்களுக்கே உரியவர்னு நம்ம போய் சேர்க்குறோம். அப்போ யாரு தான் ஏற்றுப்பா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் ஃபுல்லுமே உள்ள ஆட்களுக்காக உள்ளவர். எல்லாருக்குமே தேவையான சட்டத்திட்டங்கள், அரபியர்களுக்குள்ள சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் சொன்னாரா? எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்னார், எல்லாத்துக்கும் சேர்த்து பாடுபட்டார். அப்போது எல்லாருக்கும் அவர் மேலே உரிமை உண்டு. முஸ்லீமாக பிறந்ததுனால எங்களுக்கு மட்டும்தான் உரிமை உண்டுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த விவகாரங்கள் எல்லாம் நம்ம மனசில் ஆழ்ந்து பதிஞ்சு ஆழ்ந்து நம்ம நிதானத்துக்கு வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே 30 வருஷத்துக்கு மேலே நம்ம வேறு மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து வரோம். ஸோ இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஆனால் நல்லா கவனிங்க, அல்லாஹ் சொல்லிட்டான், லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வருவேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சாதாரண ஆட்கள், இறை நம்பிக்கையாளர்கிட்ட மென்மையாக இருப்பாங்க. நிராகரிப்பவர், அதாவது அந்த ஹை கிளாஸில் இருப்பாங்கள்ல, அதாவது ரொம்ப டாப்பில் இருக்கிறவங்கள அவங்க வந்து பேசுவாங்க, கடுமையாக பேசுவாங்க நீங்கள் செய்கிற தப்பு. ஏன்னா சாதாரண ஆட்கள் செய்கிற தப்பு கொஞ்சம் சின்னதாக தான் விளைவை ஏற்படுத்தும். ஆனால் பெரிய ஆட்கள் செய்யக்கூடிய தப்பு எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும். இன்றைக்கெலாம் வந்து சமீபத்தில் இந்த கார் ரேஸ் விட்டாங்களாம் சென்னையில். யார் வீட்டு காசை எடுத்து நீங்கள் கார் ரேஸ் விட்டீங்க அப்படின்ட்டு சாதாரண ஆட்கள் பேசுகிறாங்க. நம்ம ஆட்கள் யாராவது அதிகமாக அதை பற்றிலாம் பேசுகிறாங்களா?
இல்லை. அப்போது அப்போ சொசைட்டியில் என்ன விஷயம் இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பேசணும், அது இல்லை. அமல் செய்யணும், நல்லது செய்யணும், என்ன அமல் அமல் செய்யணும், என்ன அமல் சொல்லி கொடுங்க. ஸோ எப்போவுமே நிதானமாக எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஏன்னா இவங்க எவ்வளோதான் மற்றவங்க நிந்திச்சாலும், இவங்க எந்த ஒரு நிறைய பேட் கமெண்ட்ஸ், நிறைய அவதூறுகள் வந்தாலும் அவங்க எந்த அவதூறுக்கும் பயப்பட மாட்டாங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய அருள். அவன் நாடுபவருக்கு அவன் வந்து அருளை தருவான். இன்னும் அல்லாஹ் பரந்த வளங்களின் உரிமையாளன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்ன எல்லாத்தையுமே அசால்ட்டாக இது ஹராம்னு சொல்லிடுறோம். எதை எடுத்தாலுமே இது ஹராம். ஆனால் பரந்த வளங்கள், எல்லா வளங்களுடைய உரிமையாளன் இறைவன். அந்த வளத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் விஷயம். அது கவனமாக இருக்கணும். ஸோ எல்லா வளங்களுடைய உரிமையாளனும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். ரைட். ஸோ இப்போ 55வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இன்னமா வலியுக்குமுல்லாஹு. வலி அப்படின்னா நண்பன். ரசூலுஹு, ரசூல் அப்படின்னா அவனுடைய தூதர். வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமூன அப்படின்னா நிலைநிறுத்துகின்றனர். சலாத்த வயூத்தூன ஜகாத்த வஹும் ராக்கிஊன். அதாவது அல்லாவும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் தான் உண்மையிலேயே உங்களுக்கு உற்ற நண்பர்கள். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையோர் எனில், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை அளிப்பார்கள், அல்லாவுக்கு பணிந்து வாழ்வார்கள். ரைட். நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அல்லாஹ் ஏன் தொழுகையையும் ஜக்காத்தையும் திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்லையும் தொழுகை ஜக்காத்தை தான் பேசுவோம். தொழுகை உடலால், அதாவது நம்ம ஒது செஞ்சுட்டு தொழுகிற ஒரே விஷயம். ஜக்காத்து பணத்தால், பொருள் அளவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது ரெண்டுத்தையும் ஏன் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான்? நான் எந்த சம்பாத்தியமுமே இல்லாமல் நான் தொழுதுகிட்டே இருந்தால் எனக்கு எப்படி பணம் வரும்? சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டில் கணவர் இருக்கார். அவர் சம்பாதிக்கலாம் இல்லை, ஆனால் தொழுகை மட்டும் செய்கிறாரு. நமக்கு பணம் எங்கேருந்து வரும்? யார் தருவா? எப்படி வரும்? பணம் வந்தால் தான் ஜக்காத்தே கொடுக்க முடியும். அப்போது ஆனால் இன்றைக்கி என்ன மாறி அமைச்சிருச்சுன்னா, தொழுகை, நோன்பு, களிமா இதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணலாம். ஆனால் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் வசதி படைத்தவங்க பண்ணணுங்கிற மாதிரியான நிலைப்பாடுக்குள்ளே நம்ம இருக்கோம். அஸ்தஃபிருல்லா. ஜஸ்ட் சிம்பிள் திங். ஒரு பகுத்தறிவு இருக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். எல்லா இடங்கள்லையுமே இறைவன் தொழுகை, ஆனால் அதுக்காக இப்போ நம்ம வந்து 5 வேளை தொழுகை செய்கிறோமே, அதை வந்து நம்ம வந்து அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. அஸ்தஃபிருல்லா. அது வந்து நம்மளை சுத்தப்படுத்துகிற ஒரு விஷயம். நம்ம சுத்தமாக இருந்தால் தான் முதல்ல அடுத்தவர்களை சுத்தப்படுத்த முடியும். ஸோ தொழுகையை நிலைநாட்டுறது ஒரு நல்ல விஷயம், அது கரெக்டான விஷயம். ஆனால் அது மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது. ஸோ தொழுகையை நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா, நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவங்க வந்து தொழுதாங்க, ஜக்காத்தும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஏது பணம்? எப்படி ஜக்காத்து கொடுத்தாங்க? ஆனால் அவங்களுக்கு வேலைகள் வந்துச்சு. ஒவ்வொரு நாடுமே அவங்க வந்து, அதாவது எப்படி இருக்கும், அவங்களுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து அதாவது மக்கால இருந்த வரைக்கும் அவங்க எந்த போருமே போகல. அவங்க கல்வி மட்டும்தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வெறும் கல்வி மட்டும்தான் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அப்புறம் சாப்பிட்ருப்பாங்க?
ஸோ அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஸோ அவங்களும் சில வேலைகள் செஞ்சுருப்பாங்க, வேலை செய்யாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஒரு வியாபாரி, சைட் பை சைடு அவரோட வேலையும் பார்த்துருப்பாரு. இன்றைக்கும் நம்ம வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் சரி, அவங்க நபியுடைய மனைவிமாரெலாம் நபியுடைய இறப்புக்கு பிறகும் அவங்க வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணாங்க, ஜக்காத்து பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி பணம் இல்லாமல் எப்படி ஜக்காத்து பண்ணியிருப்பாங்க? எப்படி அவங்களுக்கு பணம் வந்துச்சு? யோசிச்சு பார்த்துருக்கோமா? அப்போனா அந்த தொழுகைங்கிறது நம்மளுடைய சம்பாத்தியமாக இருக்க வேணும். அப்போ என்ன, தொழுகையை போய் நீங்கள் சம்பாத்தியத்தோடு பேசுகிறீங்க? ஏமா, சம்பாத்தியம் இருந்தால் தான் ஜக்காத் கொடுக்க முடியும். நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எப்போவுமே டைரக்ட் விஷயத்தை மட்டும் எடுத்தோன்னா நம்ம தோற்றுருவோம். எல்லா இடத்துலையுமே தான். ஒரு புக்கே எடுத்து நீங்கள் வாசிச்சா கூட அதில் இன்டைரக்டாக சில விஷயங்கள் இருக்கும். புக்குக்கே அப்படின்னா அல்லாஹ்வுடைய அவ்வளோ பெரிய உலகத்தில் A to Z நடக்கிறத அப்படியே கொடுக்கணும் அப்படின்னா குரானில் பேஜ் பத்தாது. பட் நமக்கு புரியணும், எந்த காலத்துக்கும் இது புரியணும் அப்படின்னா இப்படி தான் வரும். ஸோ தொழுகைங்கிறத அவ்வளோ இதை வந்து திருக்குறளில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சுது. அறம்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அறம்னா என்னன்னு பார்க்கும்போது அதுவும் உழைப்பை சார்ந்ததாகத்தான் இருந்தது. ஸோ தொழுகையும் அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன திருக்குறளை போய் நீங்கள் இதோட கம்பேர் பண்ணுறீங்க? கம்பேர்லாம் பண்ணலை. ஒரு பகுத்தறிவோட யோசிக்க சொல்கிறேன். ஸோ தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்க. தொழுகைங்கிறது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நீங்கள் ப்ராப்பராக உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அண்ட் இன்னொன்று ஜக்காத் அளிப்பாங்க அப்படின்னா அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம் என்னென்னா கவர்மெண்ட் பாருங்கள் இவ்வளோ, அதாவது அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டை நிறுவி இருந்தார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோன்னு வைங்களேன், மாமியார் தான் எல்லாமே சொல்லுவாங்க, மாமியார் பேச்சு தான் அங்கே கேட்கணும். ஆனால் மருமகன் என்ன பண்ணணும், அவங்க பேச்சை கேட்டு நம்ம நடக்கணும். ஆனால் இப்போ உள்ள சூழலில் அது நடக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். பட் அப்படித்தானே இருந்துச்சு. அதை விடுங்க. அத்தாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். ஏன்னா இதை நான் ஏன் அத்தாவோட கம்பேர் பண்ணுறேன்னா ரீசன் இருக்குது. ஸோ பொதுவாக இப்போ நான் ஒரு பேச்சுக்கு தானே சொல்கிறேன். இப்போ அத்தா இருக்காங்க, அத்தா சொல்கிறத மகன் கேட்குறான்ல, அப்போ அத்தா சொல் பேச்சைத்தான் மகன் கேட்டாகணும். அப்படி கேட்டு வரணும். அப்போ தான் வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் இப்போ யோசிங்க. அல்லாஹ் தான் அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டியை வச்சு நபிகள்லாம் வந்து அவருடைய பேச்சை கேட்டு வேலை செய்வாங்க. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேசியிருப்பாங்கல்ல, இதை பிடிச்சிக்கிட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்கிறேன். அதுக்காக அல்லாஹ் வந்து அல்லாவை நான் அத்தான்னும் அவனுடைய நபியை வந்து அவனுடைய மகன்னும் நான் சொன்னதா அர்த்தமாயிடுமா? ஆகாது. அது ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பலர் என்ன பண்ணிக்கிறாங்க, கடவுள் இவங்கெல்லாம் கடவுளுடைய பசங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னதை இப்போ நான் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்கிறேன், நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது இதே ஃப்ளோவில் சொல்லுவீங்களா? சரி, நீங்களும் சொல்லிட்டீங்கன்னாலும் அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது இதே ஃப்ளோவில் சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஸோ இப்படி காலங்கள் மாற மருவ நிறைய தவறுகள், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நமக்குள்ளே வந்துடுச்சு. அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் எல்லாத்தையுமே பகுத்து அறிஞ்சு பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய நிலைப்பாடு நமக்கு புரியும். ஸோ இறைவன் சொல்கிறான், உண்மையிலேயே உங்களுடைய உற்ற நண்பர் யாருன்னா அல்லாஹ், அதாவது இறைவனுடைய தூதர், இன்னும் இந்த நல்லவர்கள், இந்த நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தா தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சரியான வேலை இருக்கும், அதை சரியாக செய்வாங்க.
அது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், தொழுகிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் வியாபாரம் பொய் சொல்லி செய்கிறோம். ஏதாவது ஒன்று இல்லைன்னா வட்டிக்கு விடுறோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று கெடுதலான விஷயங்கள் செய்கிறோம். நெயில் பாலிஷ் விற்கிறோம், இல்லைன்னா மேக்கப் போட்டு விடுறோம், இல்லைன்னா புர்காவை பிடிச்சி தச்சு தரோம். இதுவா? நான் வந்து மேக்கப்லாம் போட்டு விட மாட்டேன். நான் வந்து புர்காலாம் பிடிச்சிலாம் தச்சு தர மாட்டேன். நான் வந்து இந்த என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுல நேர்மையாக தான் இருப்பேன். எனக்கு நியாயமான அளவு லாபம் வச்சுப்பேன். நல்ல ப்ராடக்டை தான் நான் விற்பேன். இதில் அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்கிறது, சில இடங்களில் எனக்கு வேறு வழியே இருக்காது. நான் வந்து வியாபாரம்லாம் பண்ணலை, நான் வேலைக்கு தான் இருக்கேன், எனக்கு வேறு வழியே இல்லை. அப்போவும் என் மனசில் ஒரு 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 தடுமாற்றம் இருக்கும் பாருங்கள். யா அல்லாஹ், என்ன யா அல்லாஹ், இதுக்கு எனக்கு வேறு ஒரு வழியை ஏற்படுத்தி யா அல்லாஹ். அந்த அந்த ஒரு துவா நீயத்தோட தடுமாற்றத்தோட அந்த தப்பே நம்ம செஞ்சாலும் இறைவன் நமக்கு சீக்கிரம் அந்த வழியை மாற்றி அமைப்பான். இதுதான் தொழுகை. இது செஞ்சாதான் நம்ம ஜக்காத்து கொடுக்க முடியும். ஏன்னா நபி காலத்தில் ஜக்காத்து, நபி இருந்த வரைக்கும் ஜக்காத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் வந்து என்ன பண்ணுச்சு, நாங்கள் தொழுகிறோம், ஜக்காத்துலாம் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ ஏன் அவங்க ஜக்காத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க? ஏன்னா ஜக்காத்துங்கிறது இன்றைக்கி நம்ம எல்லாம் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா, அந்த டேக்ஸ் தான் அது. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஜக்காத்தை விட மோசமாக ஏகப்பட்ட டேக்ஸ் வாங்குகிறாங்க. நின்னா டேக்ஸு, உட்காந்தா டேக்ஸு, ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட்டுக்கு ஒன்று, சென்ட்ரலுக்கு ஒன்று. இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா வேட்டுன்னு மொத்தமாக கேட்பான். 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் 2 ரூபா நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் டேக்ஸு. ஆனால் நபியுடைய டேக்ஸு, அல்லாஹ்வுடைய டேக்ஸு ஜக்காத்து தான். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையோடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் வாழணுன்னா எனக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தான் தேவை. நான் சாப்பிட்ணும், உணவுக்கு தேவையானது வாங்கணும், இருக்கணும், இதெல்லாம் தான். அது எப்படி அந்த வாங்குறது விற்கிறதெல்லாம் எதை மீன் பண்ணி வருது? உழைப்பை மீன் பண்ணி தான் வருது. அந்த டேக்ஸெல்லாம் இப்போ அந்த டேக்ஸை வாங்கி என்ன பண்ணுவாங்க? நான் வந்து நாட்டு நலனுக்காக வேலை பார்க்குறேன், நாட்டு நலனுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது நடக்குதா? இன்றைக்கி நாட்டு நலனுக்காக தான் நம்மளோட டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் முழுக்க அரசியல் ரீதியான விஷயங்கள்லையும் பெண்கள் முக்கியமாக பாருங்கள். ஆண்கள் பார்க்குறாங்களா இல்லையா அது நமக்கு தெரியலை. பெண்கள் பாருங்கள், உங்கள் குழந்தைகளை இப்படி பார்க்க வச்சு வளர்த்து விடுங்க. ஏன்னா நம்ம மாமியார்களும் நம்மளுடைய அம்மாக்களுக்கும் இதெல்லாம் தெரியாததன் விளைவு பெண்களை ஒரு மாதிரியும் ஆண்களை ஒரு மாதிரியும் வளர்த்து விட்டதன் விளைவு இன்றைக்கி ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த பெண்ணை வந்து மட்டம் தட்ட முடியுமோ எல்லாம் பயான்கள் வரைக்குமே நடக்குது தான். நடக்கலைன்னு நீங்கள் சொல்லாதீங்க, நடக்கும். அதாவது எல்லா இடங்கள்லையுமே பெண்களுக்கு உங்களுக்கு எந்த கெப்பாசிட்டியுமே இல்லை, நீங்கள் வந்து தொழுவுங்க ஓதுங்க, உங்ககிட்ட எந்த கெப்பாசிட்டியுமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு போதனைகள் சொல்லக்கூடிய பயான்கள் அதிகமாக இருக்கும். மாஷா அல்லாஹ். ஆனால் போதனைகள் மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. போதனைகளை தாண்டி சில ஸ்கில்ஸும் நமக்கு தேவை. அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. பகுத்தறிகிறது மிக மிக முக்கியமான ஸ்கில். அனாலிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவாங்க. இதை நாங்கள் வந்து பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு, டெக்னாலஜி பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முறையாக குரான் படிக்கிறவங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். ஏன் அப்படின்னா இது அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு மட்டும்தான் நன்மை. நல்லா படிக்கலாம், அது மூலமாக நல்ல வேலை கிடைக்கும், ஏதோ அவங்க எக்கனாமிக்கலாக ஸ்டேபிள் ஆவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள ஸ்டேபிள் ஆக்குவீங்க.
அந்த குழந்தை வந்து திருப்பியும் அந்த பெண்ணை வந்து மட்டம் தட்டி பேசாது. சரியா? ஸோ அதனால முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. பயான் கேட்குறதுல பயான் கேளுங்க, நல்ல விஷயந்தான். படிங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் உங்களுடைய ஸ்கில்னால் நான் சொல்கிறது புரியுது தானே? உங்களுக்குன்னு இருக்கிற தனித்திறமைகள், அதுக்காக நான் பாட்டு பாடுவேன், டான்ஸ் ஆடுவேன், அதெல்லாம் திறமை இல்லைம்மா. சுப்ஹானல்லாஹ். எந்த ஒரு விஷயம் நான் அது செஞ்சால் எனக்கும் பலனுள்ளதாக இருக்குது, மற்றவங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்குது. ஒரு கூடை பின்னுறது, ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணுறது, இன்றைக்கி அதெல்லாம் வந்து தேவையில்லை, நீங்கள் படித்தா மட்டும் போதுன்ற நிலைப்பாடுக்குள்ளே நம்ம இருக்கோம். உண்மை அது இல்லை. தற்சார்பாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பெஸ்ட்டாக வரும். ஸோ தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க, அல்லாஹ்க்கு பணிஞ்சு வாழுவாங்க. இது ரொம்ப முக்கியம். அல்லாஹ்க்கு பணிந்து வாழுவாங்க அப்படின்னா வேலை என்னமோ அதை செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, தற்பெருமை பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், மாஷா அல்லாஹ் நிறைய மதரசாக்கள் வைக்கிறோம், ஆன்லைன் மதரசாக்கள்னு வைக்கிறோம், ஃப்ரீ மதரசாக்கள்னு வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம வந்து சொல்லிக்கிறது, நான் ஃப்ரீயாக வந்து இத்தனை பேருக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன், என்னுடைய கல்வி முறை வந்து ஃப்ரீ தான், முற்றிலும் ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் பாதுகாப்பானாக. அந்த காரணத்துக்காக மட்டும், அந்த காரணமும் எனக்கு தோணுனதுனால தான் நான் எதுவுமே இப்போ அடுத்து வரக்கூடிய எதுவுமே நான் ஃப்ரீயாகவே நான் பண்ணலை, வேணாம் அப்படின்ட்டு. அண்ட் இதுவுமே நான் வந்து ஃப்ரீன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இதுவுமே இதற்கான கூலியை நான் இறைவனிடத்தில் எதிர்பார்த்து தான் நான் இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அந்த ஒரு சின்ன விஷயந்தான், நம்ம உள்ளத்தில் ஒரு சின்ன விஷயந்தான் நம்மளை அப்படியே மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஒரு நீதமாக இருக்கணும். ஸோ அப்போ நான் வேலை செய்யணும், அதுக்குன்னு நான் வந்து ஒரு கம்பெனியில் போய் காசு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக வேலை பார்க்கணுமா கம்பெனியில் போய், அது உங்களோட விருப்பம். நான் கற்றுக்கிறனும், போய் கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தனியாக செய்யணும், அதுக்காக தான் நான் கற்றுக்கிறதுக்காக அங்கே நான் வேலைக்கு போகிறேன், போங்க. இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஐடியாலஜிஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ஒரு சின்ன நல்ல ஆட்களாக பார்த்து அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கலந்து ஆலோசித்து கரியர் கைடன்ஸ், கரியர் கவுன்சிலிங்லாம் இருக்குது, அதுவும் கூட நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஆனால் அது தெளிவானவர்களாக இருக்கணும், பகுத்தறியக்கூடியவர்களாக இருக்கணும். அதை கவனித்து நீங்கள் போய் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கரியரை நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் ஆக மொத்தம் தொழுகையை தொழுகணும், டேக்ஸு கொடுக்கணும், பணிஞ்சு வாழணும். இவங்க தான் நமக்கு யார், உற்ற தோழர்கள். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழலில் ஜக்காத், அப்போ நான் வந்து ஜக்காத்து கொடுக்கக்கூடாதா, கொடுக்கணுமா, அந்த டாப்பிக்கு நான் வரலை. அது உங்களுடைய இது பொறுத்து, உங்களுடைய நம்பிக்கைகளை பொறுத்து. ஆனால் நீங்கள் அதை வந்து வெறும் சடங்காக பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. இல்லை நாங்கள் வந்து வாழ்க்கை முறையோடு ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அல்லாஹ் வாழ்க்கை முறையைத்தான் பேசுகிறான், சடங்கை பேசவே இல்லை. ஸோ சடங்கு ஒரு சைட் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை, பண்ணணும் கண்டிப்பாக. அதுவும் அதை தாண்டி வாழ்க்கை முறையும் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு தொழுகையும் ஜக்காத்தையும் நம்ம பேணுறோமோ அதே அளவுக்கு உழைப்பையும் வரியையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி பார்த்தாவே உழைக்கிறத விட வரி தான் அதிகமாக போகுது. நம்ம யாராவது இதை சொல்லியிருக்கோமா? அதாவது இஸ்லாமிய ஆட்சி முறைப்படி ஜக்காத்து தான், வரி கிடையாது. நீங்கள் எவ்வளோ பொருள், அந்த பொருளோடைய அமௌண்ட் என்னவோ அதுதான். ஆனால் நம்ம இன்றைக்கி வாங்குகிற ஒரு 8 சாக்லேட்லேருந்து 8,000 ரூபா ஃபர்னிச்சர் வரைக்கும் ஒவ்வொன்றத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. இது கூட பெண்களான நமக்கு தெரியலைன்னா அப்போ மற்றவங்க சொல்கிற மாதிரி நம்ம என்னது, ஒன்றத்துக்குமே இது இல்லாத ஆட்கள் தான், அதனால தான் நம்மளை இன்னும் மட்டம் தட்டுறாங்க. ஸோ அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணுங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, குறைகுடம் தான் ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ நீங்கள் வந்து தண்ணியை நிரப்பிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த குடத்தில், அப்போ உங்கள் குடம் ஸ்டேபிள் ஆகும்.
அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில், திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் நாலேஜுன்னு நான் சொல்லலை, ஸ்கில்னால் உங்களுடைய தனிப்பட்ட திறன்கள். அறிவு இல்லை, திறன். அறிவு அது அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் திறன்கிறது அந்த அறிவை எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் 100 கிளாஸ் கூட போக வேணாமா, நீங்கள் அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிட்டதை ஒரு விஷயத்தையாவது அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு யோசிச்சுருங்க. அதுதான் திறன். அந்த திறன் தான் பெண்களுக்கு மிக மிக முக்கியமாக தேவை. இந்த குர்ஆனை கொண்டு அதைத்தான் நம்ம எத்தி வைக்கிறோம் இறைவனுடைய அருளால். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். வமை யதவல்லல்லாஹ வரசூலஹு வல்லதீன ஆமனு ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் காலிபூன். யார் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் தம் உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாவின் குழுவினர்தான் வெற்றியாளர்கள். ஏன்னா இது அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நடந்துச்சு, இன்றைக்கி நமக்கும் அல்லாஹ் சொல்கிறான். என்னென்னா அன்னைக்கு நபிக்கு ஆர்டர் வந்துச்சு, நீங்கள் போய் சண்டை போடுங்க. நம்ம பார்த்துட்டு தானே வரோம். சூரா அன்னிசாவில் பார்த்தோம்ல, அங்கே உள்ளவங்க நசுக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட துவா கேட்குறாங்க, நீங்கள் போய் அவங்களுக்காக போய் சண்டை போடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான்ல. ஸோ அந்த மாதிரி நபிக்கு ஆர்டர் வரும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வரமாட்டோன்னு நிற்கிறாங்க, சிலர் ஏற்றுக்கரல. ஸோ அந்த டைமில் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை இப்படி தான் நம்ம யோசிக்கணும். முன்னாடி பின்னாடி இது வரைக்கும் நம்ம பார்க்கல, இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும் அல்லாஹ் எதுக்கு எதை பேசுவான் அப்படின்னு. ஸோ நபியுடைய பீரியடு அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைன்னு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு ஆட்களை துணை எடுத்துக்கிறாங்க, இவங்களோட கூட்டு சேர்றாங்க. அல்லாஹ் டைரெக்டாக சொல்லிட்டான், நான் என்னுடைய தூதர் எங்கள் 2 பேரையும் நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்கள், இவங்களைத்தான் நீங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கிடணும், வழியாக ஏற்றுக்கிடணும். வழி அதுவே தெரியுது, தமிழில் வழினா என்ன, பாதை, நம்ம போகிற வழிமுறை. ஸோ சேம் லிட்ரலாக எல்லா லாங்குவேஜும் இன்றைக்கி மாறி இருக்குது. ஆனால் அதனுடைய பழைய காலத்து லாங்குவேஜுன்னு பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம உங்கள் எழுத்தும் என் எழுத்தும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. நான் ஒரு மாதிரி ஆனா போடுவேன், நீங்கள் ஒரு மாதிரி ஆனா போடுவீங்க. அப்போ நமக்குள்ளேயே எவ்வளோ இருக்குன்னா, ஒவ்வொரு காலம் கடந்து வரும்போது எழுத்துக்கள் மாறி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் ஒரே சமமான ஆட்கள் தான், அதை புரிஞ்சுக்கிறணும். ஸோ அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இன்னும் இந்த நம்பிக்கையாளர்களையும் உற்ற நண்பர்களை ஆக்கிக்கிட்டவங்களுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த குரூப் தான் வெற்றியாளர். ஸோ இன்றைக்கி எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, இவ்வளோ சொல்கிறீங்களே, எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம். முழுசாக நீங்கள் இறைவனை நம்புகிறீங்களா, இறைவனுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்களா, அந்த செஞ்ச வேலைக்கு உள்ள பலனை அதாவது நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், அதில் நான் சம்பாரித்த காசில் எனக்கு தேவையானதை நான் நீதமான முறையில் நான் வாங்கிக்கிறேன், அது கூட ஒரு சதக்கா தான். இன்றைக்கி நான் ஃப்ரீயாக யாருக்காவது கொடுத்தா தான் சதக்கான்னு கிடையாது, எல்லாம் மாற்றி நமக்கு சொல்லி கொடுத்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரியா? ஸோ ப்ராப்பராக நான் உழைக்கிறேன், என்னோடய உழைப்பால் மற்றவங்களும் பயனடைகிறாங்க, நானும் பயனடைகிறேன். பயன் அது ரொம்ப முக்கியம். அறம் பயன் ரெண்டத்தையும் தான் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அறம் பயனை நீங்கள் இந்த தொழுகை ஜக்காத்துலேயும் வச்சு பாருங்கள். படித்தவங்க தானே நம்ம படிக்கலைன்னாலும் குழந்தைங்க படிக்கிறத பார்க்கத்தானே செய்கிறோம், அதுதானே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அது சொல்லித்தராங்கன்னா அதில் என்ன இருக்குது, அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன இருக்குதுன்னு தேடணும். அதுதான் உண்மையான முஸ்லீம், அதுதான் உண்மையான மனுஷங்க, பகுத்தறியணும் நம்ம. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் தான், உங்கள் குழு தான் வெற்றி அடையும். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்மளும்
நம்ம எந்த குழுவில் இருக்கோன்னு இப்போ தெரியலை. ஆனால் எப்போ அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இன்னும் இந்த இறைநம்பிக்கையாளர்களையும் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோமோ, இவங்கக்கிட்ட பேசுகிறோம், இவங்கக்கிட்ட பேசுனா எனக்கும் நன்மையானதை சொல்கிறாங்க, அவங்களுக்கும் நன்மையானதை சொல்கிறாங்க, அதுதான் சரி. யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஒரு தப்பே பண்ணிட்டேன், உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆமாம் நீ தப்பு தான் பண்ணிட்ட அப்படின்னா, ஆல்ரெடி நான் கில்ட் ஃபீலில் இருக்கேன், நீங்கள் இன்னும் என்னை கில்ட் ஃபீலுக்கு கொடுக்குறீங்க. அப்போ இதில் எங்கே நன்மை? ஆனால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்ன பண்ணணும்? சரி, ஏன்னா தப்பு பண்ணவன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு அல்லாவுடைய ஹிதாயத் இருக்குன்னு அர்த்தம். அவன் அல்லாவுடைய ஹிதாயத் இருந்தால் மட்டும்தான் அவன் மனசில் உறுத்தல் வந்து அவன் அந்த மாதிரி சொல்லுவான். இல்லைனா யாராச்சும் தப்பு பண்ணவங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்களா? மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்தவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? புரியுது, ஏதோ நீ பண்ணிட்ட, விட அல்லா இருக்கான், அல்லா உன்னை பாதுகாத்து, அல்லா பாதுகாத்ததுனால நீ இப்போ வந்து உனக்கு புரிஞ்சிருக்கு, மாஷா அல்லா. இதுக்கு நீ இதுக்கு நீ வந்து மாற்றிக்கிறலாம், இதுக்கு நீ மாற்றிக்கிறலாம், நீ நல்ல மாதிரி இதுக்கு நீ வந்து இப்போ நீ ஏதோ திருடிட்டேனே அப்படின்னு வந்து சொன்னாலோ, இல்லை பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாலோ, சரி விடு, நீ போயிட்டு இதுக்கு நீ பிராயச்சித்தமாக ஏதாவது பண்ணு, உனக்கு தெரியும்ல, நீ பண்ணு அப்படின்னு அவங்கள முடிஞ்ச அளவு ஒரு ஆசுவாசப்படுத்தி அவங்கள நம்ம பண்ணுறோமா? அவங்கள வந்து ஒரு நிதானமடைய செஞ்சு அவங்கள இறைவனோட வேலையை செய்ய வைக்கிறோமா? இல்லைனா அவங்க செஞ்சது சரியாக தான் இருக்கும், அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. அப்போ வந்துட்டு இல்லை நீங்கள் பண்ணது இது சரிதான், அந்த பேசும் விதம் இதெல்லாம் இதை வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்டேயே நம்மளால் கொண்டு வர முடியலை, அப்புறம் எப்படி மற்றவங்கக்கிட்ட கொண்டு வர்றது? அந்த சின்ன பிள்ளை அதுக்கு வந்து விளையாட பிடிச்சிருக்கும். 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் டியூஷன் போயிட்டு வந்துட்டு ஏதாவது விளாடும். அப்போ ஏதோ முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னு நமக்கு கோவம் வரும். நீ ஏன் விளாட்ற, போய் மதரசாவுக்கு போ, இல்லை அங்கே போ, இங்கே போ, இந்த ஃபோனை பாரு. அப்போ அந்த பிள்ளை ஏதோ ஸ்கூலில் ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வெளியே ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, ஏதோ ஒன்று உங்ககிட்ட பேச வருது. அப்போ நம்ம பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கோமா? நம்ம குழந்தைங்கக்கிட்ட நம்ம நிதானமாக பேசுகிறோமா? அது தப்பே பண்ணிட்டாலும் இது தப்புமான்னு சொல்ல முடியுதா நம்மளால்? முடியலை. அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் பிரச்சனை இல்லை, ஸ்கில்லில் தான் பிரச்சனை. ஸோ இப்படி யார் வந்து அல்லாவையும் அவன் தூதரை நம்பி தொழுகையையும் ஜக்காத்தையும் நிலைநாட்டுறாங்களோ, பணிவாக இருக்காங்களோ, அந்த குழு தான் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. ஸோ பணிவாக இருப்பாங்க தான், ஆனால் எங்கே பணிவாக இருக்கக்கூடாது? நிராகரிப்பார்னால் அந்த டாப்பில் ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட நீங்கள் சின்ன ஆட்கள்கிட்ட நீங்கள் செய்கிற தப்புன்னு சொல்கிறது ஈஸி, பிள்ளைங்கள்கிட்ட நீ செய்கிற தப்புன்னு சொல்கிறது ஈஸி. கணவன்கிட்ட சொல்ல முடியுமா? மாமியார்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை நம்ம அம்மாட்ட சொல்ல முடியுமா? நம்ம அம்மா நம்ம கூட பிறந்த தம்பி இல்லை அண்ணன் ஒய்ஃபை வந்து ரொம்ப மட்டமாக நடத்துகிறாங்க, நமக்கு தெரியுது, நமக்கே புரியும் ரொம்ப தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு. ஆனால் கூட சேர்ந்து நம்மளும் ஏதாவது செய்வோம், இல்லை அந்த ஒரு இதில் அப்படியே போவோம், இல்லை அவங்கள எதிர்த்து நம்மளை எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு போவோம். செய்யலாமா? ஸோ இதுதான் விஷயம். சின்ன ஆட்கள்கிட்ட நமக்கு அடிமை காமிக்கிறது விஷயமே இல்லை, பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம கடுமை காமிக்கணும், பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம எதிர்த்து நிற்கணும். ஸோ யார் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இறைநம்பிக்கையாளர்களையும் உற்ற நண்பர்களாக்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு, அந்த குழுவினருக்கு வெற்றி தான். அடுத்து, யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல்லதீன தஹது தீனக்கும் ஹுசுவம் வலஇபம் மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கபிலிக்கும் வல் குஃபார அவுலியா வத்தகுல்லாஹ இன்குன்தும் முஃமினீன். இப்போ இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களில் எவர்கள் உங்களுடைய தீன்னா நெறி, லைஃப் ஸ்டைல்,
உங்களுடைய தீனை கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரித்தாக்கி கொண்டார்களோ அவர்களையும் மற்ற நிராகரிப்பாளர்களையும் உங்களின் உற்ற நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இறைநம்பிக்கையாளர்களாய் இருந்தால் அல்லாவுக்கு அஞ்சுங்கள். உற்ற நண்பர் அதுதான் மெயின். நான் எடுக்கிற முடிவு, எனக்கான வழி, எனக்கான கல்வி, இன்றைக்கி நம்ம படிக்கிறதெல்லாம் யாருடைய சிலபஸ்ன்னு பாருங்களேன், ரொம்ப முக்கியம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடி வேதம் அருளப்பட்டுச்சுல்ல, யார் யாருக்கு வேதம் அருளப்பட்டுச்சுன்னு நமக்கு தெரியல, அது ஒரு விஷயம். சரியா? அப்போ அவங்களுடைய இன்னும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த லைஃப் ஸ்டைலை கேலியாகவும் விளையாட்டாகவும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருந்தவங்களையும் இன்னும் நிராகரிப்பாளர்கள் யாருன்னா, இவங்களாவது ஏதோ இப்போ இறைவனை வணங்கணுங்கிறதுக்கு சிலைகளை கொண்டு வந்து இதுதான் எங்கள் இறைவன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இல்லை இறைவனுக்கும் தூதருக்கும் உள்ள விஷயத்த எக்ஸாம்பிளுக்கு அப்பா மகன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுக்கு சொன்னதை நிஜத்துக்கே இதுதான் கடவுள் அப்பா, இது கடவுளுடைய பையன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கேலி விளையாட்டாக இவங்க ஆக்கிக்கிட்டாங்க. அதற்கு பலனாகத்தான் அனுபவித்தாங்க, அது வேறு விஷயம். ஸோ அவங்களையும் மற்ற நிராகரிப்பாளர்கள், இவங்களாவது இன்னொருத்தவங்கள தானே வச்சாங்க. இந்த நிராகரிப்பாளர்கள் யார் அப்படின்னா, நாங்கள் தான் கடவுள்னே சொல்லிக்கிறாங்க. அதாவது நாங்கள் தான் கடவுள்னா எங்கள் பேச்சைத்தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடு. ஸோ எங்கள் பேச்சைத்தான் நீங்கள் கேட்கணும். யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம யாருடைய சிலபஸில் நம்ம பிள்ளைங்க படிக்குது, அதெல்லாம் தேடி பாருங்கள். பெண்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்கிறது மட்டும் இல்லை, அதை ஸ்கில்லாக மாற்றிக்க வேண்டிய நிலமையில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களுமே உங்களை நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணும். அது பண்ணாத வரைக்கும் எல்லாரும் நம்மளை என்ன பண்ணுவாங்க, நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளை மட்டம் தட்டுவாங்க, எல்லாமே நடக்கும். நான் இறைவன் சொல்கிறான், எல்லாருக்கும் நான் வேலை கொடுத்து அனுப்பியிருக்கேன், வேலையை பாருங்கள். வேலைன்னா அப்போ அதுக்கான ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணணும், ரைட்? ஸோ மற்ற நிராகரிப்பாளர்களையும் உங்களின் உற்ற நண்பர்களாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அல்லாவுக்கு அஞ்சுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஸோ நிராகரிப்பாளர்கள் யார், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்கன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க தான், அது யாராக இருந்தாலும் சரி. அல்லாவே என்ன சொல்கிறான், நான் சொல்கிறத கேளுங்க, கேட்கலன்னா உங்களுக்கு இந்த தண்டனைலாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறான். அவனே ஆப்ஷன் தரான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், அங்கே போய் பாருங்கள் அப்படின்லாம் பேசுவான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சிந்திக்கிறதுக்கே வேலை இல்லை, நான் சொல்கிறத நீ அப்படியே கேளு. இந்த மாதிரியான நிலைமை, யாரெல்லாம் பயான்கள் அதிகமாக கேட்பீங்களோ கவனமாக இருங்க. நீங்கள் பயான்கள்லாம் கேட்க வேணாம், உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயான்கள் ஈஸி, பயான்கள் சொல்கிறவங்க கஷ்டப்பட்டு அதுக்கான கண்டென்ட் எடுப்பாங்க. அவங்க சரியாக சொல்லணுமே, இது சரியாக வருமா, அதுக்காக அவங்க பயிற்சி எடுப்பாங்க. அதுக்காக நானும் பயான் சொல்ல தான் இருக்கணும், நானும் பயான் தான் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க, அப்படின்னு நினைக்காதீங்க. பயான் பண்ணுறது அது அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்கள இது பண்ணுறான். நம்ம என்ன பண்ணணும்னா, எதுவோ இப்போ நான் இந்த கிளாஸ் எடுக்கிறேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் வேறு சில விஷயங்கள் உங்களுக்கு தந்த மாதிரி தந்திருக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி இப்போ எனக்கெல்லாம் இந்த மாதிரி சமைக்க வராது, எனக்கு வேறு எதுவும் சரியாக தெரியாது. ஆனால் உங்களில் நிறைய பேர் அழகாக சமைப்பீங்க, உங்களில் நிறைய பேர் அழகாக துணி தைப்பீங்க. அப்போ நான் எனக்கு துணி தைக்க தெரியலையே அப்படின்னு நினைக்கிறதும், நானும் துணி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் நல்ல விஷயந்தான். பயான் மட்டும் கிடையாது, அதாவது இஸ்லாத்தை எத்தி வைக்கிறது பயான் மூலமாக மட்டும் கிடையாது, தாவா மூலமாக மட்டும் கிடையாது.
எனக்கு சீரியஸாக எனக்கு தோணுச்சு, நானும் ஒரு தையல் நல்லா தைப்பேன் அப்படின்னா எனக்கு நான் அதுக்கு அதன் மூலமாக எனக்கு வருமானமும் கிடைக்கும். நான் நல்ல அமல்கள் அதாவது ப்ராப்பராக அழகான முறையில் ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்துருக்க முடியுமே அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. பட் எனக்கு எங்கள் அம்மா ஆரம்பத்தில் என்னை படிக்க சேம் என் பிள்ளை நல்லா படித்தா போதும்னு நினச்சாங்க. என் பிள்ளைக்கு ஒரு ஒரு தொழில் தெரியட்டும்னு நினைக்கல. பட் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. உங்கள் பிள்ளை படிக்கட்டும், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. தொழுகைங்கிறது நீங்கள் அந்த 5 நிமிஷம் 4 ரக்காத்து 8 ரக்காத் தொழுகிறீங்களே அது மட்டும் தொழுகை இல்லை. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ பொருளாதாரத்துக்காக அதுவும் தொழுகை தான். அப்போ அந்த பொருளாதாரம் கிடைச்சாதான் உங்களால் ஜக்காத்து கொடுக்க முடியும். இல்லைன்னா ஜக்காத் எப்படி கொடுப்பீங்க? இறைவன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்றிணைச்சு தான் பேசுகிறான். இதையெல்லாம் கவனித்து இறைவனுக்கு பயந்து நம்ம இருக்கணும். وَإِذَا نَادَيْتُمْ إِلَى الصَّلَاةِ اتَّخَذُوهَا هُزُوًا وَلَعِبًا ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ. பாருங்க, நாதைத்தும் அதாவது அழைப்பு விடுத்துறது. அதாவது நீங்கள் தொழுகைக்கு அழைப்பு விடுத்தா அதனை இவர்கள் கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரியதாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்கள் அறியாத மக்களாக இருப்பது தான். ஸோ இன்றைக்கி நீங்கள் தொழுகை பாங் கொடுக்குறதுங்கிறது பாங் கொடுத்தா ரொம்ப அசால்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இது நமக்கு அறியாமை காரணமாகத்தான். இப்படி நம்ம மேலோட்டமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறணும். இதுவும் ஆமாம் கரெக்டு தான். தொழுகைக்கு பாங் சொன்னால் நம்ம அந்த தொழுகையோட உட்கருத்துக்கள் புரியாததன் விளைவாக அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். தொழுதோம் அப்படின்னா இன்றைக்கி மெடிடேஷனு உங்களுக்கான நல்லது, உங்களுக்கான கவுன்சிலிங்கு, உங்களுக்கான தெரப்பின்னு 1000 விஷயங்கள் இருக்குது. சைக்காலஜி இன்றைக்கி ரொம்ப பெரிய ஃபீல்டாக அப்படியே முன்னேறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரொம்ப அழகாக கொடுத்துட்டான். நீங்கள் இப்போ எதுவுமே செலவு பண்ண வேணாம், தொழுதிங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ராப்பர் மைண்ட் செட் கிடைக்கும்னு. ஸோ அதுலேயும் நம்ம கோட்டை விட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? வேலை இந்த வேலைகள் இருக்குது. ஏன்னா நபி சும்மா கிடையாது. நபிக்கு நபியை அல்லாஹ் எப்படி சூஸ் பண்ணுறான் பாருங்கள். இன்றைக்கி என்ன ஹைலைட்டாக இருக்குது? வியாபாரம் தான். அந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர் தான் நபி. நபியுடைய வியாபாரத்தை வச்சு ஏதாவது ஒரு படிப்பினைகள் நமக்கு இருக்கா? ஏதாவது ஹதீஸ் இருக்கா? இந்த வியாபாரம் பண்ணாங்க. இன்றைக்கி MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் எவ்வளோ படிப்புகள் இருக்குது. வியாபாரத்துக்குன்னு படிப்பு இருக்கா இல்லையா? MBA 2 வருஷ படிப்பு, BBA 3 வருஷ படிப்பு, மொத்தம் 5 வருஷம், அதுக்கு மேலே ஏகப்பட்டது. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு ஒரு காமனாக, ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நம்ம எதையும் உருவாக்கிட முடியாது. ஸோ இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயங்கள், அவர் பயன்படுத்தினது. அவர் சொல்கிறாரு, நீ தான் நேர்மையாக நடந்துக்கிறணும். அவர் நேர்மையாக இருந்தாருங்கிறது மட்டும்தான் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அவர் அப்போ நேர்மையாக மட்டும் இல்லாமல் வேறு எப்படி எந்த மாதிரி அவர் அந்த வியாபாரம் பண்ணார், அது எப்படி நடந்துச்சு, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த விஷயங்கள்லாம் ஏன் நமக்கு இன்னும் வரல, ஏன் நமக்கு இன்னும் சொல்லித்தரலை? என் வாழ்க்கை முறையை நான் அமைச்சிக்கிறதுக்கு நான் அல்லாஹ்கிட்ட கேட்குறேன். அதுதானே மெயின். அதுதானே அல்லாஹ் சொல்லித்தரான். ஸோ இந்த மாதிரி விவகாரங்களும் நபிக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிடலாம். ஸோ தொழுகைங்கிறது, ஏன்னா தொழுகை முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. தொழுகை முடிச்சுட்டு அந்த சகோதரர்களோட நிறைய விஷயங்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த டைம் அல்லாஹ்கிட்டையும் பேசிட்டு யோசிச்சு பாருங்கள், அந்த நிலைமை யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்கிட்டையும் பேசிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டையும் பேசிட்டு வரும்போது எனக்கு எவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை? ஸோ அந்த மாதிரி என்னுடைய தொழுகை, நான் இங்கே என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலைக்கான ஒரு ப்ராப்பர் ஐடியாலஜியை எனக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் தொழுகை போகணும். தொழுதுட்டு என்னோடய உலக தேவைக்காக நான் சில வேலைகள் செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கி பிரித்து வைக்கிறாங்க, உலக வாழ்க்கை வேறு, மறுமை வாழ்க்கை வேறன்னு.
தப்பு கணக்கு, தப்பு தப்பு. ஏன்னா உலக வாழ்க்கை, ஏன்னா ஒரு எக்ஸாம் மாதிரி, நான் திரும்ப திரும்ப அதே வார்த்தைகளை தான் நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அதனுடைய ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் எக்ஸாம் ஹாலு. நான் ரிசல்ட்டை நினச்சிக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் எழுதணும். அப்போ எக்ஸாம் எழுதணுன்னா என்ன வேலை என்னால் பார்க்க முடியுமோ அது எல்லாமே தொழுகை தான். தொழுகை வேலை செய்யுங்கன்னு சொன்னால் அதை கேலியாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம வந்து வெறும் தொழுகையை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு சடங்காக மாற்றிட்டாங்க. அது யோகா எப்படி, யோகாவுக்கு வந்து இது இந்த மதம் செய்கிறவங்க, யோகா ஹிந்துஸ் செய்வாங்க, முஸ்லீம்ஸ் இது செய்வாங்க, இந்த மாதிரி சொல்லப்படுது. சரி, அதே மாதிரியே வச்சாலும் ஹிந்துஸ் யோகா செஞ்சுட்டு அடுத்து அவங்க வேலை என்ன? அவங்க எந்த மளிகை கடை வச்சுருக்காங்களா, ஏதோ வச்சுருப்பாங்க, அதனால் அங்கே உள்ளவங்க பயனடைவாங்க, இவங்க வந்து ஒரு ஒரு இவங்களும் லாபம் அடைவாங்க. இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஏன் நம்ம அது செய்ய மாட்டோம்? நம்ம வந்து வெறும் இதுலேயும் வந்து நம்ம பெண்களை வந்து ரொம்ப பாதுகாக்கிறோன்ற பேரில் ஒன்றுமே தெரியாமல் ஆக்கி 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 ஒன்றுமே தெரியாத ஒரு பிள்ளைகிட்ட, ஒரு பெண்கிட்ட வளரக்கூடிய பசங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, எப்படி வளருவாங்க? அதனால தான் இன்றைக்கி நம்ம சமூகம் அல்லாஹ் வந்து எப்படியோ போங்க, என்னோடய லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணல, அப்போ போங்க, உங்களை விட சூப்பரான சமூகத்தை நான் உருவாக்குறேன். ஏன்னா இன்றைக்கி எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனால் நம்ம பிள்ளைங்க, நீங்கள் முஸ்லீம்னு சொல்கிற பிள்ளைங்க ரொம்ப கம்மி, பேசுகிறது ரொம்ப கம்மி. தப்பான விஷயத்தை கூட தைரியமாக அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அது சில நேரங்கள் சரியாகவும் இருக்குது, எவ்வளோ பெரிய ஆட்கள்கிட்டையும் மோதி நிற்கக்கூடிய அளவுக்கு ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸாக இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்க. ஆனால் முஸ்லீம் பெயரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன பேசுகிறோம், நம்ம பிள்ளைங்க என்ன பேசுது, என்ன பண்ணுது? ஒன்று அதுலேருந்து டோட்டலாக விலகி இருக்குது, இல்லைன்னா அதுக்குள்ளேயே ஒன்றி போகுது, ஒரு சிலரை தவிர. மாஷா அல்லாஹ் இப்போ சமீபமாக சிலர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்கள விட நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி. இல்லைன்னு மறுத்துற முடியுமா? இன்றைக்கி காலகட்டத்துக்கு தேவையானது அவங்க நிறைய பேசுகிறாங்க, நம்ம ஒன்றுமே பேசுகிறதில்ல. இதையெல்லாம் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கேலியாக்குறீங்க, இது நீங்கள் வந்து அறியாத மக்களாக இருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதையெல்லாம் விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி நானும் நிறைய ஹதீஸுகள், நிறைய பயான்கள் கேட்டேன். அவங்க பேசும்போது எனக்கும் ஏன்டா இவங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க அப்படின்லாம் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த குரானுடைய ஆயத்துக்களை கண்ணால் பார்க்கும்போது நம்மளை யோசிக்க வைக்கிது, நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ நம்ம ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்கள அந்த மாதிரி கொண்டு வர முடியும். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்கள். அவங்க குழந்தைங்கெல்லாம் இன்ஃபேக்ட் இதே என் வயசு பசங்களாக தான் இருப்பாங்க, இல்லை என்னை விட ஒரு 3-4 வயசு பெரிய பசங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை ஓப்பனாக பேச முடியுது. ஆனால் ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இஸ்லாத்தை நம்ம வந்து இது பண்ணுறோம். நிறைய பிஹெச்டி பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அமல்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன அமல்கள்மா செய்யணும் சொல்லித்தாங்க, செய்கிறோம். திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன். அதனால தான் ஹெவன்சி கவுன்சிலிங்கோட மெயின் நோக்கமே உங்களுடைய அமலை நீங்களே தேர்ந்தெடுக்கணும். ஆஸ் அ கவுன்சிலர், ஆஸ் அ கைடு, என்னால் பண்ண முடியும். உங்களுக்கான திறன்களை வளர்க்குறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் தரேன். உங்கள் திறன்களை நீங்கள் தான் வளர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம திறன்களை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் அழகான
ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். சுமூகமான சமூகத்தை உருவாக்கி சுமூகமாக நம்ம வாழ முடியும். இறைவனுடைய அந்த பர்பஸை நம்ம நிறைவேற்ற முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் மீதி உள்ள வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி